என்னடா முன்னாடி சர்டிஃபிகேட்டை போடுக்கேன்னு பார்க்கிறீங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னர் ஆவிஸ். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து என்ன வீடியோ வந்திருக்குன்னா, தலைமை தலைவர்லேருந்து அடுத்த ஒரு சாங் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபியூ மோர் டேஸ் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ சின்ன தனிப்பட்ட காரணங்கள்னால வந்து வீடியோ போட முடியல. அதான் ஸோ நம்ம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு போடுறதுக்கு. ஸோ மற்றபடி வரனால இன்னி வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் கேப் கிடைக்குமோ ரெண்டு வீடியோ போட்டுருவேன். ஸோ இந்த சாங்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சந்தோஷ் நாராயண் சாங்கு வந்து ரீசெண்டாக இந்த ரெட்ரோ படத்தில் இருந்து போய் இப்போ இந்த சாங் வைப் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து யாரோ டாப்பில் போகும்போது சந்தோஷ் நாராயணன் டாப் போய் போகாட்டானு எந்த படம் போட்டாலும் அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு செம்ம ட்ரெண்டிங் ஆயிடும். அந்த மாதிரி தான் சந்தோஷ் நாராயணனோட சாங் எல்லாம் பிக்சர்ஸில் போய்கிட்டே பீக் கவர்ஸில் அடிக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சாங் வந்திருக்கு. இந்த சாங் வந்து இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ரீல்ஸ் ஃபுல்லாக அதுதான் வருது மோஸ்ட்லி. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து லேட் ஆகாமல் நம்ம வந்து சாங் கூட போயிடலாம். அனிமேஷன் நல்லா இருக்குல்ல சிஜி. பாடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே பின்னாடி பாபா வாசகர் மாஸ்டர். அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி வந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம். லெடிக்ஸ் விக்கி யாரும் ஓட்டு தெரியுமா? இதான் லெடிக்ஸ் விக்கி. இது விக்கி தான் அவ்வளோ. ஓடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்ன விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா. சூப்பர். அட ஆடியா உண்மையில சிஜி செம்மையா இருக்குங்க. அந்த கார்ட்டூன் பொம்மை வேற லெவலு வேற லெவலு. விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி தோட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாக்கா இந்த வம்பால வல்ல விரிச்சிட வந்தாளே. பார்த்து வளைச்ச தேக்கு ஓம் பட்ட உடம்பு சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுத்து தாக்கு. என்னடி சித்திரமே காம்பினேஷன் செம்மையா இருக்கு வேற லெவலுங்க. சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. விஜய் சேதுபதிக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறேன். அது சந்தோஷ் நாராயண். தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சாங் இல்லைன்னு. சாமியே கொட்டுன வரும் திக்குறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன். கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்ன விட்டு விலகி போகிறனே. லே 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 ஓ, லே 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 ஆமா இருக்குல்ல வேற லெவலு. நெஞ்சுக்குள்ள பூரா உன்னை சுமந்தாலும் லெடிக்ஸ் வேற லெவலுங்க. என்ன சூப்பருங்க. நெஞ்சுக்குள்ள பூரா காவலிங்கெல்லாம் மைல்டா பாட்டு கட்டு போகலாம். வந்ததில்ல பாரம் என்ன இது லெடிக்ஸ் விக்கி நான் சொன்னல உண்மையில விக்கி தான் வேற லெவலில் டாப்பில் போயிட்டு இருக்காங்க. பாபா சார் போட்டுருக்காங்க. சூப்பர். அந்த ஹார்ட் ஷேப்பு உண்மையிலே வேறு லெவலுங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போகிறதில்ல. உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு சாங்கே வந்து உண்மையிலேயே ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிற வச்ச மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வந்து அந்த டீச்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, யோகி பாபு சொல்கிற மாதிரி இவெல்லாம் எந்த லிஸ்ட்லையும் நம்ம சேர்க்கவே முடியாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது நமக்கு தெரியல, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு எப்போ ரிலீஸுன்னு எதுவும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ எப்போன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தான் இந்த விஜய் சேதுபதி ஆஸ் படம். உண்மையிலே நான் பார்த்தேன் அந்த படத்தை. ஒரு முக்கியமான படம்னு சொல்லாமல் ஓகே தான் படம். விஜய் சேதுபதிக்கு மலேசியாவில் இந்த படத்துக்கு அதுக்கு முன்னாடி என்ன எஃபர்ட் போட முடியுமோ அது ஓகே தான். அப்படி சொல்லி நீங்கள் மறக்காமல் என்னன்னா யோகி பாபு காமெடி அதில் வேறு லெவலாக இருக்குங்க. படம்லாம் வந்து உண்மையிலேயே பார்க்கலாம், ஃபேமிலியோட ஒன் டைம் படம் பார்க்கலாம். உண்மையிலே நான் சொல்ல போனேன், ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒன்றா பார்க்கலாம், அடுத்து போர் அடிக்காமல் இருக்கலாம், அவ்வளோ. அந்த அளவுக்கு படம் இல்லாமல் சூப்பராக இருக்குது, போய் பார்க்கலாம். ஆஸ் படம் நீங்கள் பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒரு கேங்ஸ்டர் இல்லாமல், ஸோ அதில் வந்து ஒரு இதுதான், ஒரு பேங்கில் எப்படி பணம் எடுக்கிறது, அது யாருக்காண்டி பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி, அது மட்டும்தான் படத்தோட இது. பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். ஸோ இந்த படத்தையும் நமக்கு வந்து ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது. ஸோ டீசர் போது தான் பார்த்தோம், அதோட ப்ரொமோ தான் நம்ம பார்த்தோம், அதுக்குண்டான வேறு எதுவும் பார்க்கல. ஸோ டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். இதோட ஃபேமிலி படம், இதோட வில்லன்ஸ்லாம் யார் இருக்கான்னு தெரியல, இன்னும் வில்லன்ஸ்லாம் வரவே இல்லை. ஸோ பார்த்தா தான் தெரியும். மறக்காமல் நீங்கள் இன்னொரு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.